உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியான நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் 1/7/2024 முதல் 31/7/2024 வரை 31 நாட்களுடைய அற்புதமான பலன்களை, ஆணி மாத பலன்களை மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு இன்றைய ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது நடக்க வேண்டும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஆக இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகள் தான் என்ன? தொழில் வியாபார பிரச்சனைகள். தொழில் நல்ல விருத்தி அடையணும். நல்ல விருத்தி அடையணும், வியாபாரங்கள் விருத்தி அடையணும். அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க நல்ல வேலை எப்போ கிடைக்கும்? அரசாங்க வேலை முக்கியமாக எப்போ கிடைக்கும்? இதுதான் உங்களுடைய வேதனை. நல்ல வேலை எப்போ கிடைக்கும்? அரசாங்க வேலை முக்கியமான எப்போ கிடைக்கும்? திருமணம் கிட்டத்தட்ட வருடக்கணக்காக தடப்பட்ட, வருடக்கணக்காக எப்போ கல்யாணம் முடியும் தெரியாம, வருடக்கணக்காக இப்போ முடியுமா அப்போ முடியுமா அப்படின்னு வருடக்கணக்காக தடைப்பட்ட திருமணம் நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு. இந்த வருடம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சு ஆகணும். அதை விட முக்கியம், இந்த ராசி தாங்க தலையெழுத்து ஆண்டே போட்டு வச்சிருக்காரு. அது தெரியாம ஒரு 10-15 ஜாதகத்தை 20 ஜாதகத்தை இது பொருந்துமா நான் என்ன ராசி சொல்றேன்னா அது உறுதியா முடியும். இது ஒரு சிறப்பு சித்தர் வாங்கி ஜோதிடத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அரசாங்கம் வேலை, அரசாங்க உயர் பதவி. அரசாங்கத்தினுடைய உயர் பதவி ஏன் தடைபடுகிறது? யார் தடை பண்றா? உங்களுக்கு வர வேண்டிய ஒரு உயர் பதவி எதுக்காக தடையாகுது? அதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு உயர் பதவி ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு அற்புதமான. அதே அரசியலை பொறுத்தளவு கண்டிப்பாக தெளிவாக கொடுத்தோட. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், 12 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி, நரேந்திர மோடி வரதை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால தனிப்பட்ட எந்த ஒரு ஜாதகம், அரசியல் சார்ந்த ஜாதகம் எதுவாக இருந்தால் அரசியல் சாதிக்க முடியுமா? சரிங்களா? அது சிறப்பான முறையில் கொடுத்தோம்னா. இதை ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக அந்த இதில் இருப்பாங்க, ஆனால் முன்னேற முடியாது. அப்படிப்பட்ட நான் பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ஒரு 30 ஆண்டு அனுபவம். அதில் ஒருத்தர் பார்த்துட்டு சொன்ன இதெல்லாம் ஒன்றுத்துக்கு சரி வராதுங்க போச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் சரியில்லாமல் போச்சு. தப்பா நினச்சிக்காதீங்க, உள்ளது உள்ளபடி. சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் நல்லபடியாக இந்த ராசி தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு எடுத்துறேன். அடுத்து கணவன் மனை பிரச்சனைகள் எதனால ஏற்படுது? அதை எப்படி சரி பண்ணலாம்? அடுத்து காதல் பிரச்சனைகள். இன்னைக்கு உலகத்தில் காதல் பிரச்சனைகள் நிறைய தாய் தகப்பனரை போட்டு பாடாப்படுத்துறாங்க பிள்ளைங்க. உண்மையிலே அந்த காதல் பிரச்சனை நல்ல வாழ்க்கை அமையுமா? அந்த காதல் திருமணம் வெற்றிகரமாக நல்லபடியாக அமைச்ச வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்திடலாம். சில வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிட்டு ஆகணும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த காதல் வாழ்க்கை நல்லா இருக்குங்க, நீங்கள் சிறப்பாக தைரியமாக அந்த காதல் வாழ்க்கையை கண்டிப்பாக பெரியவங்க பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சரியா? ஆக அடுத்து 5 வருடம் முதல் 10 வருடம் வரை பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம். குழந்தை இல்லாமல் ரொம்ப வேதனை. எப்போ குழந்தை பிறக்குமே தெரியாமல் எங்கேயோ பரிகாரம் பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தெளிவாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். நிச்சயமாக உறுதியாக. புரிஞ்சுட்டியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சொத்து பிரச்சனைகள்.
அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த வீட்டுக்குள் நுழைய விடாமல் மற்றவங்க தொந்தரவு பண்ணுறது. சொத்து பத்திரமெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு நுழைய விடாமல் பல பிரச்சனையை உருவாக்குறது. இப்படி ஒரு சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? சொந்த வீடு கனவாக போகுது. சொந்த வீடு முயற்சி தோல்வியாக முடியுது. சொந்த வீடு கிடைக்கும், சொந்த வீடுக்கு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? கொடுத்த பணம் ஏகப்பட்ட காசு வர வேண்டி இருக்கு. அந்த காசு பணம்லாம் முடங்கி போச்சு, வரல. அந்த காசு பணம்லாம் வரலாம். அதாவது கொடுத்த பணத்தை விட நமக்கு வர வேண்டிய பணங்கள் நிறைய அந்த இடத்துல இருந்து வரணும், அது வராம இருக்கு. அது எப்போ வரும்? வீட்டில் என்னமோ நடக்குது, யாரோ என்ன செஞ்சு வச்சான்னு தெரியல, குடும்பத்தை ஆட்டி படைக்குது, செய்வன கோளாறு. இது எப்படி சரி பண்றது? புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மாதிரி வேதனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உறுதியான உத்தரவாதம். அப்படி ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா நல்லா கவனிங்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில், பிரம்மனால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. இறைவன் படித்தது, மனிதன் படித்ததில்லை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இந்த ஜூலை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு பார்ப்போம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வெறும் பலன்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொன்னதுனால இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னென்னமோ சொல்றீங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வேதனைப்படுவீங்க. அப்போ ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த விளக்கங்களை நான் கொடுக்குறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா உலகத்தில் எனத்தே ஜாதகம் பார்த்தோம், ஜோதிடம் பார்த்தோம், ஏதோ போச்சு ஃபீஸை வாங்கணும்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் மனசுல நிக்கணும். அவரை பார்த்து அப்படி நடத்துச்சுன்னு சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? நான் பார்க்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நிறைய அலையிறாங்க, வேதனைப்படுறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இது ஏன் அலைய விடுறாங்கன்னு விட்டு சொல்ல வேண்டியதான். திருமண தாமதம் இப்பதான் நடக்கும். அதை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அந்த வேதனை இங்கே கிடையாது. நடக்காது, என்ன செய்யலாம், அவ்வளவு. புரிஞ்சுட்டீங்களா? சரி. ஆக இந்த ஜூலை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு கொஞ்சம் சில விளக்கங்களை கொடுக்கும்போது உங்க சிலருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். என்னதான் என்னமோ சொல்லிட்டு இருக்க, ஆனா உங்க வேதனைத்தை சொல்றேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை மாத கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு, ஆக மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன், மிதுனத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது, மிதுனத்திற்கு 9ஆம் இடத்தில் சனி, மிதுனத்திற்கு 10ஆம் இடத்தில் ராகு, மிதுனத்தில் 11ஆம் இடத்தில் செவ்வாய், மிதுனத்தில் 12ஆம் இடத்தில் குரு. இதுதான் ஜூலை மாத கிரக அமைப்புகள் மிதுன ராசி. இப்ப நல்ல கவனிக்கணும். ஒரு கேந்திராதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஒரு குரு பகவான் 12இல் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். குரு 12ல இருந்தா எல்லாமே நமக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியாது. நல்லது நடக்கக்கூடிய இடத்துல தான் உட்கார்ந்து. குரு பகவான் எப்பொழுதுமே தீமைகள் செய்வதில்லை. அவரு பல விஷயங்கள்ல இதை ஏன் 10ல இருக்கிற குரு எதுக்கு 12ல உட்கார்ந்துருக்காருன்னா, உங்களுக்கு பல வகையில் உங்கள் கனவுகள் எல்லாம், உங்கள் பொருளாதாரம், வியாபாரங்கள், தொழில்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், சிலருக்கு கொஞ்சம் நல்ல தாமதமான பலன்களை கொடுத்தாலும் நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். முதல்ல 12ல இருக்கிற இடமாற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். இடமாற்றம் இல்லாமல் வருமான முன்னேற்றத்துக்கு சில பேர் வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை மிதுன ராசிக்கு நிறைய ஏற்படும். தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவான் 12ல் இருக்கும் பொழுது நமக்கு வருமானங்கள், சேமிப்பு வருமானம், அதாவது சேமிப்பான இடத்துல விரையாதிபதி குரு தனகாரன் உட்காரும் பொழுது 10ஆம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த தொழில் மூலம் வருமானங்கள் அதிகப்படும் என்பதுதான். வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகப்படும், விரயமாகாமல். ஏன்னா இப்ப 12ல இருக்கிற குரு எங்க பார்க்கிறாருன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப நீங்க சம்பாரிச்சு அதாவது 12ல ஒரு குரு இருந்தா சொத்துக்கே சேரும் அப்படின்னு பொதுவான விஷயம்.
அப்போ குரு 12 4 பார்க்கும்போது நீங்க சம்பாரிச்சு வீடு வாசல் சொத்துலாம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க என்பதுதான் அதுல அர்த்தம். குரு பொருளாதாரத்தின் தொழில் வளத்தின் மூலம் அப்ப உங்களுக்கு சொத்துக்களை சேரப்படி வாகனத்தை நீ உறுதியாக கொடுக்கிறார். அடுத்து சூரியன். இந்த சூரியனாகப்பட்டது உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக இருந்து மேலும் உங்களுடைய சுக்கிரனோடு சேர்த்திருக்கிறார். அதாவது உங்களுக்கு மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி 5-12க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. அதாவது வம்சத்தில் பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்தால் நல்ல முன்னேற்றங்கள், செய்த முதலீட்டால் முன்னேற்றங்கள், உறவுகளால் நண்பர்களால் எல்லாரும் ஒரு ஆதரவோடு ஒரு முன்னேற்றம், முதலீட்டுக்கு முன்னேற்றமான காலங்கள். அதாவது முதலீடு ஸ்தானம் நிறைய இருக்கு, ஒரு ஸ்தானத்துக்கு நிறைய இருக்கு, பூர்வீக ஸ்தானம் இருக்கு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய முன்னேற்றம். 5ஆம் இடம் என்பது செய்த வர முதலீட்டு ஸ்தானம் ஒன்று இருக்கு, பூர்வீக ஸ்தானம் ஒன்று இருக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதான் பூர்வ புண்ணிய ஸ்தான தெய்வ பலத்தோடு முதலீடு செய்து முன்னேற்றத்துக்கு எல்லா உறவுகளோட ஆதரவோடு எல்லா முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த சொத்துக்களையும் தொழில் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது. சூரியன் ஒரு அரசு கிரகம். ஆக அரசு மூலம் ஒரு முன்னேற்ற, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அரசாங்க வேலையில், அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடும்போது அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையில் ஈடுபடும். புரிஞ்சிட்டீங்களா? ஆக 5ஆம் அதிபதி பலவித, அதாவது சினிமா துறை, கலைத்துறை, இந்த மாதிரி துறைகள்லாம் முன்னேற்றமான ஒரு காலங்களாக ஏற்படக்கூடிய ஒரு டிவி சீரியல், அதே மாதிரி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றம். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு அரசியலில் நிறைய இருப்பாங்க, செய்கிற வியாபாரத்துறையில் நிறையா இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? கலைத்துறையில் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்து உங்களுடைய இதுக்கு அடுத்த பாருங்க, வாக்குஸ்தானம். அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் புதன். அப்ப அந்த புதன் வியாபாரம் செய்கிற தொழில், வியாபாரத்திலும் வருமானத்தை தரக்கூடியவர். அதே 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா என்ன, நிறைய இடம், அதாவது இடங்கள் நிறைய வாங்கி வச்சிருக்க, விற்க முடியாம இருக்கிறவங்க, இல்லாட்டி அந்த இடத்தை விற்று வருமானத்தை அதிகப்படுத்தி வியாபாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை. சில பேர் வீட்டை விற்று தொழில் பண்ணக்கூடிய நிலை, வீட்டை விற்று தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நிலை. சில சொத்துக்கு நிறைய சொத்து வச்சிருப்பாங்க, அதை விற்க முடியாமல் இருக்கும். சில பேருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானம் வர்றது. 2ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் செய்த தொழில் வருமானத்தின் மூலம் வியாபாரத்தின் மூலம் அதிகமான வருமானத்தை பெறுவது, புதிய வியாபார திட்டத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைவது, பூமிகளால் நன்மைகள் பெறுவது, வாகனங்களால் நன்மை பெறுவது என்று சொல்லக்கூடியது அந்த 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வருவது. பொதுவாக வித்யாபதியை புதன் என்பது வியாபாரத்துக்குரியவன், வருமானத்துக்குரியவன். ஆக சொத்துக்களும் புரியவன். 4ஆம் அதிபதி வீடு வாசல் சொத்துக்குரியவன், வாகனத்துக்குரியவன். அது இத்தனை யோகங்களையும் பெறலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது. 4ஆம் இடத்தில் கேது சுகவீனத்தை எடுப்பாத. கேது 4ல் கேது இருந்தால் சுகவீனத்தை இருக்கும். பெரியவங்களுக்கு அதாவது பெரியவங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அந்த நோய் நொடிகளும் விலகும். சரிங்களா? சரி, அடுத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஆக நிரந்தர வருமானத்தை உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய அளவுக்கு, ஒரு முன்னேற்றமான காலத்தை அடையக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஒரு சிறந்த யோகமான தொழில் வளம் முன்னேற்றம், பதவி முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பூர்வீகத்தார் தந்தையின் சொத்துக்கள், அது ஏற்கனவே இங்கே வந்துருச்சு பூர்வீக சொத்துன்னு சொல்லி. அப்போ அதற்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாக்கியஸ்தானத்தில், தந்தை ஸ்தானத்தில், பூர்வீக ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை அது ஏற்கனவே இருக்கு. அந்த யோகங்களும் சிறப்பாக மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் வெளிநாட்டு யோகம். நிறைய பேர் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய இருப்பாங்க மிதுன ராசிக்காரவங்க. இப்போ மிதுன ராசிக்கு எல்லா துறையிலும் எல்லா உலகத்திலும் இருப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்கு உள்நாட்டில் தான் தொழில் பண்ணக்கூடிய நிலையில் நிறைய பேர் வெளிநாட்டில் தொழில் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போகலாம்.
அப்போ மிதுனராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்கள் இருக்கும். ஆனால் மிதுனராசிக்கு இந்த காலத்து அதிகமாக வெளிநாட்டின் மூலம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கமிஷன் தொழில் நிறைய கமிஷன் தொழில். இந்த கமிஷன் தொழிலே நிறைய, அதாவது முதலீடு இல்லாமல் ஆழ்த்திக்காமல் சம்பாதிக்கிறது. இது போல ராகுவும் குருவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணிகள். புரிஞ்சுட்டீங்களா? அது இப்படிப்பட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அடுத்து 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில் வெற்றிகளை கொடுத்து பூமிகளால் வருமானத்தை கொடுத்து, அது ஏற்கனவே இங்கே முதலே வந்துருச்சு, அது திரும்ப உறுதிப்படுத்துது. செவ்வாய் பூமிகாரன், அதே அதிகாரத்து வாழ்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவன். அது பூமிகளால் நன்மை, உத்தியோகத்தால் உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வு, பூமிகளால் நன்மை, ஒரு உயர்ந்த IAS IPS உத்தியோகம், ஒரு அரசியல் முன்னேற்றம், அரசியல் முன்னேற்றம் ஏற்படும், உயர்ந்த பதவியில் இருக்கு பதவி முன்னேற்றம் ஏற்படும், வருமானங்கள் அதிகப்படும். 16ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வருமானங்கள் அதிகப்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதான் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இந்த மிதுன ராசி இந்த ஜூலை மாத பலன்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் துளி கூட மாற்றமே இல்லை. ஆக இதில் ஒரு முக்கியமான தேதிகள், அதை நல்லா கவனிங்க. ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை ஒரு சிறப்பு, அதாவது இந்த ஜூலை மாதத்திலே ஒரு முக்கியமான தேதிகள். அதில் திருமண யோகங்கள், சுபகாரியங்கள், வேலை வாய்ப்பு முயற்சிகள், இந்த காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை முக்கியமான தேதிகள் நல்லது நடக்கும். அடுத்து 17/2/2024 முதல் 15/7/2024 வரை, அது இடம், வீடு, வாசல், பூமி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பதவி, வேலை வாய்ப்பு விஷயங்கள், அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்து 25/7/2024 முதல் 25/7/2024 முதல் 30/7/2024 வரை, 30/7/2024 வரை நல்ல ஒரு எடுக்கிற பூமி, வீடு, வாசல் சம்பந்தப்பட்டு அரசாங்க உத்தியோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோக முயற்சிகள், இதெல்லாம் நன்மையில் பெறக்கூடிய காலங்கள் இந்த தேதியில். அடுத்து 29/7/2024 முதல் 31, இந்த ஜூலை முடிஞ்சிருச்சு, 29/7/2024 முதல் 31/7/2024 வரை. இது ஒரு திரைப்படத்துறை, ஒரு நகைத்தொழில், ஆடை ஆபரண தொழில், இந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதை திருமணம் அந்த காலத்தில் மிகப்பெரிய முயற்சி இருந்தால் வெற்றி அடைகிறது. இதெல்லாம் ஒரு திருமண காரியங்கள், இந்த அலங்கார சாதனை சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது. சுப காரியங்கள் நடத்தலாம் இந்த தேதிகளில். இதுதான் ஜூலை மாதத்தில் ஒரு முக்கியமான தேதிகளும் கொடுத்துருக்கேன். இந்த தேதிகளில் எல்லா வித தொழில் வியாபாரங்கள்லாம் அந்த தேதி நான் சொன்ன தேதிகள்லாம் செய்யலாம், ஆரம்பிக்கலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதை நான் சொல்றப்ப எதுவுமே சரியா நடக்கலை அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணீங்க, கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, புரிஞ்சுட்டீங்களா? என்னதான் உங்க ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். திரும்பவும் சொல்றேன், ஒரு எதுவுமே எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு பார்த்துட்டு இங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு வேதனைப்பட்டீங்கன்னு அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவனால் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால், நல்ல சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். உங்க பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள்? வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லாம இருக்கீங்க, என்ன தொழில் பாதிக்குது, கடன் பிரச்சனை ஏன் வருது, குழந்தை பாக்கியம் ஏன் இல்லாம இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.